ஏன் விஜி, ம் உனக்கு இதுதான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? இல்ல, காலையில இருந்து நீ ஒரு மாதிரியா சுத்திட்டு இருந்த, அதான் வேற எதுவும் பிரச்சனையோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா. உங்க தங்கச்சி கொடுக்குற டார்ச்சரை என்னால் தாங்கவே முடியல. பிருந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்கல்ல, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குக்கா. நான் கூட நான் சமைச்சதுன்னு தெரிஞ்சா சாப்பிடாம போயிடுவாங்களோன்னு பயந்தேன். இதுவே எனக்கு ஒரு வெற்றி தான்க்கா. அக்கா, நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க? கூட நான் எடுத்து ஏய். வைக்கிறேன். நான் பண்றேன். நானும் இந்த வீட்டு மருமக தான், நானும் இந்த வேலையெல்லாம் செய்யலாம். சூப்பர். சபாஷ். சூப்பர் வீரா. இத்தனை நாள் நீயும் பிருந்தா மேல கோவத்துல இருந்த, இப்போ முழுசா அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. நீ என்ன முடிவுல இருக்க? ஓ, எப்படியாவது ரெண்டாம் தாரமா வந்தவள முத தாரமா ஆக்கிடலான்னு யோசிக்கிறியா? கண்மணி, உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. நீ கொஞ்சம் இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, உனக்கு தானே எல்லாமே தெரியும். உனக்கு உன் வாழ்க்கைக்கே சரியா முடிவெடுக்க தெரியல, இதுல பிருந்தா வாழ்க்கையில வேற முடிவெடுக்க போறியா? இங்க பாரு பிருந்தா, நான் உன்னை இங்க வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாலிய கழட்டி கொடுத்துட்டு போய் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கோ. அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக சமைச்சு கொடுத்துக்கிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கை தாண்டி வீணா போகும். இதுக்காடி உன்னை இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். அக்கா, நான் என் புருஷனோட குடும்பத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறேன். அதுல என்ன தப்பு இருக்குக்கா? குடும்பமா? இதெல்லாம் ஒரு குடும்பமாடி? இங்க பாரு பிருந்தா, என் வாய கிளறாத. உனக்கு ஏன்க்கா இந்த குடும்பத்து மேல இவ்ளோ வன்மம்? ஆமாண்டி, வன்மம் தான். இந்த கேடு கெட்ட குடும்பத்துல நாங்க 2 பேரும் வாழ்றதே சாபம். இதுல நீ வேற வந்து வாழணும்னு ஆசைப்படுறியா? பிருந்தா, இதெல்லாம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு மட்டும் பாரு. கண்மணி, கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், எனக்கு என்ன பயமா? இது கேவலமான குடும்பம் தான். என் அண்ணனை கொன்ன பாவத்தை ஈடு கட்டுறதுக்கு என்ன மருமகளா கொண்டு வந்தாங்க. அந்த ரவுடி பையன் மாற வலுக்கட்டாயமா உன் கழுத்துல தாலி கட்டினா. கார்த்தி ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்து தோ 2ஆம் தாரமா இவளை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல வாழறதும் இல்லாம அப்பப்பா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. ஏய், கொஞ்சம் அமைதியா தான் இரண்டி. என்னடி உன் புருஷனை சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதா? இங்க பாரு, அவனால உங்க 2 பேரும் வாழ்க்கையும் நாசம் ஆயிருக்கு. நம்ம குடும்பமே சின்ன பின்னம் ஆயிருக்கு. சரி, அவன் ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கு நீ என்னடி இப்படி? ஒரு ஆளா? இந்த மொத்த குடும்பமும் அவனுக்கு உடந்த. இங்க எவனுமே நல்லவன் கிடையாது. பார்த்தல, ஒருத்தனுக்கு ஒண்ணுனா அப்படியே அண்ணன் தம்பிங்க கூடிப்பானுங்க. என்ன பாக்குறீங்க? ஏன் புருஷனையும் சேர்த்துதான் சொல்றேன். எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க ஏய், உனக்குள்ள ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சும் மாமா உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சுட்டு இருக்காருடி. ஆனா நீ திரும்ப திரும்ப அவரை ஹர்ட் தான் பண்ணிட்டு இருக்க. கண்மணி, இந்த உலகத்துல நீ யார வேணாலும் காயப்படுத்து, அதனால உனக்கு எந்த ஒரு இழப்பும் ஆக போறது இல்ல. ஆனா நீ மாமாவை ஹர்ட் பண்ணனு வையேன், அதுவும் லைஃபே தாண்டி தலைக்கீழ மாத்திரும். நீ உன் லைஃபே தொலைச்சிருவடி. இங்க பாரு,
அவர் இடத்துல வேற யாரு இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பொறுத்துக்கிட்டு வாழ மாட்டாங்கடி. ஆனா அவரு நீ என்ன செஞ்சாலும் உன் மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கூட குறைக்காம எப்பவும் பின்னாடி வந்துட்டு இருக்காருடி. கண்மணி ப்ளீஸ் டி, அவரை இழந்துராத. அக்கா, கண்மணி அக்கா மாறவே மாறாதா? காலந்தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். நீ போ. ஒருவேளை அந்த வீரா எடுத்திருப்பாளா? அவரும் மட்டும்தான் பாக்கி. அங்கேயும் போய் தேடி பார்த்துருவோம். வீரா மாறன். டைவர்ஸ் பேப்பரு. எல்லாரும் வீராவும் மாறனும் ஒத்துமையா வாழறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போயிருக்காங்களா? இது புது கதையால இருக்கு. அப்போ டைவர்ஸ் பண்ற அளவுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை. சும்மா ஊருக்கு தான் ஒன்னா வாழற மாதிரி நடிக்கிறாங்களா? அடடடடா, நம்ம ஒண்ணு தேட வந்தா நமக்கு ஒண்ணு கிடைக்குதே. இந்த குடும்பத்து மேல இருக்கிற கோவத்துக்கு இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு தேவைப்படும். பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நாள் இத வச்சு கலவரத்தை உருவாக்கலாம். என் போன் கிடைக்கலையே, வேற எங்கேயாவது தேடி பார்ப்போம். என்ன நாங்க இல்லாதப்ப எங்க ரூமுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போற? இல்ல மச்சான், வீராக்காவை தேடி வந்தேன். ஏன் பொண்டாட்டியவா? ஆ, எதுக்கு? அது வீராக்கா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். வீரா கிட்ட விஷயம்? நீ அவளைத்தான் நீங்க எதிரியா பாக்குறீங்களே, அவங்கள்ட்ட என்ன பேச போறீங்க? எனக்கு இந்த வீட்ல யாருமே எதிரி இல்ல மச்சான். யாருமே எதிரி இல்ல? ஆமா, மத்தவங்க என்ன எதிரியா பாக்குறாக. அது சித்தி சமைக்க சொன்னாக. அதே என்ன சமைக்கலான்னு அக்காட்ட ஒரு வார்த்தை கேட்டலான்னு தேடி வந்த மச்சான். எங்க அப்பா சமையல் ராணி நீங்க. சமையலுக்கு டிப்ஸ் கேட்க நீங்க ஏன் பொண்டாட்டி தேடுறீங்க? சொன்னோன்னே நம்புற மாதிரி இருக்கு. இப்படிதான் பேசணும். ஆமா, கிடைச்சதா கிடைக்கலையா? என்ன அது? இல்ல நீ தேடி வந்தது கிடைச்சதா? நான் அக்காவை தானே தேடி வந்தேன். அக்கா ரூம்ல இல்ல. ஓ இல்ல இல்ல, சரி போ போ போ. வந்தாங்கன்னா மறக்காம நீ வந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன்.
சரி மச்சான். இவ 100% தப்பு பண்றவளா இருந்தா 5 என்றதுக்குள்ள நம்மளை திரும்பி பார்ப்பான். 1 2 3 4 கன்ஃபார்ம்டு. என்ன விஜி? போ. நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்கட்டும். மோளா அப்போ இருக்கு. ஒருவேளை டவுட் வந்திருக்குமோ? டவுட் வந்தாலும் எவிடன்ஸ் இருந்தால் தானே என்னை பற்றி ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியே டவுட் வந்தாலும் அன்னைக்கு கொள்ளைக்கட்ட ட்ராமா போட்ட மாதிரி இன்னொரு சூசைட் ட்ராமா போட்டால் எல்லாரும் வழிக்கு வர போகிறாங்க. நான் நினச்சது நடக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல வாழறதும் இல்லாம அப்பப்பா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. இங்க எவனுமே நல்லவன் கிடையாது. ஏன் புருஷனையும் சேர்த்துதான் சொல்றேன். என்னங்க? அது இல்லைங்க, என் தங்கச்சி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சா அந்த கோவத்துல. போதும் கண்மணி, நான் நீ எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் வேணாம் கண்மணி, வேணாம். இந்த குடும்பத்து மேல உனக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோவத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு தெரியும். அதனாலதான் நீ என் தம்பியை பத்தியோ இந்த குடும்பத்தை பத்தியோ எப்ப தப்பா பேசினாலும் அதை நான் புரிஞ்சுப்பேன். நீ ஒரு சில தப்பு பண்ணிருக்க. அப்ப நான் அமைதியா இருந்ததுக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் உன் பக்கம் இருந்த நியாயம் தான் காரணம். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிரும்னு நான் நம்பினேன் கண்மணி. ஆனா நீ மாறவே இல்லை. எப்படிங்க மாற முடியும்? உங்களுக்கு இதே மாதிரி ஒரு தங்கச்சி இருந்து அந்த தங்கச்சிய 2ஆம் தாரமா ஒருத்தைய கெடுத்தவனுக்கு கட்டி வச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதுக்கு நான் எந்த வகையிலும் காரணம் இல்லையே கண்மணி. என் அப்பா என் அத்தன்னு யாருமே காரணம் இல்லையே. மாற செஞ்சா வீரா கூட இருந்திருக்கா. ஆனாலுமே அதுக்கு பின்னாடி என்ன நியாயம் இருக்குன்னு இந்த பிரச்சனை முடியும் போதுதான் தெரியும். ஆனா நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு உன்னோட கோவத்தை வளர்த்துட்டு இருக்க. இது கோவமான்னு எனக்கு தெரியல கண்மணி. இந்த கோவம் உன் மனசுக்குள்ள பெரிய பகையா குவிழ்ந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பகை என் குடும்பத்தை அழிச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஆனா நீ ரொம்ப நல்லவ கண்மணி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். மத்தவங்க உன்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அதை பத்திலாம் நான் எப்பவும் கவலைப்பட்டதில்லை. நல்ல குணத்தோட நல்லவளாவே இரு. உன்னை நேசிக்க இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தயாரா இருக்கும். எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடு. நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஆமா கண்மணி, என்னைக்காவது பேசித்தானே ஆகணும். அது இன்னைக்கா இருக்கட்டுமே. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துக்கிட்டு உன் கூட வாழ நான் தயாரா இருக்கேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு கண்மணி. கண்மணி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் குடும்பத்துல
ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது தெரியாம நடந்தது. நாங்க எதுவும் திட்டம் போட்டு பண்ணல. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உனக்கு கெட்டது பண்ணிருக்காங்களா? நீ என்ன தப்பு பண்ணாலும் என் தம்பியா இருக்கட்டும், எங்க அப்பாவா இருக்கட்டும், எல்லாரும் உன் பக்கம் தான் நின்னாங்க. அப்படி இருக்கும்போது பதிலுக்கு நீ கொஞ்சமாவது இறங்கி வரணும்ல. கண்மணி, ப்ளீஸ் கண்மணி, போதும். இங்க பாரு, எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க. இந்த வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. உன்னால திரும்ப புதுசா பிரச்சனை உருவானா எங்க குடும்பமே சின்னாபின்னமாயிரும் கண்மணி. அம்மா இல்லாம வளர்ந்த பசங்க இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு தான் இதை ஒரு முழு குடும்பமாவே மாத்த போறாங்கன்னு எங்க அப்பா கனவு கண்டுட்டு இருக்காரு. கண்மணி, அந்த கனவு கலைச்சிடாத கண்மணி. என்னங்க பண்றீங்க? கண்மணி, பொண்டாட்டி தானே, உன்னை கையெடுத்து கும்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அம்மா இல்ல, வள்ளியத்தை தான் எனக்கு அம்மாவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் உன்னை மட்டும் தான் பார்க்கிறேன். கண்மணி, ப்ளீஸ் எங்க குடும்பத்தை கலைச்சிடாத. இந்த அளவு தேடி வந்திருக்கான்னா என்னமோ பெருசா அதுக்குள்ள இருக்கு. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கிரிமினலா யோசிடா. பேசாம இந்த நபருக்கு நம்மளே கால் பண்ணி பேசிடலாமா? அவங்களே கால் பண்ணிட்டாங்க. எத்தனை தடவை கால் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிற. போன வேலை முடிஞ்சுச்சா இல்லையா? எல்லாம் நம்மளோட பிளான் படி தானே நடக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படியே இருப்ப? நானும் உனக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எந்த தகவலுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, பண்ணுடா, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன பிளான் பண்ணாங்க? அவங்க அம்மா நிஜமாக உயிரோட தான் இருக்காங்களா, இல்லை இது வேற யாரோவா? இது ஒன்றும் சரி வர்ற மாதிரி இல்லை. அவளையே ட்ராப் பண்ணி கேட்ட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் என் கூட வா. வான்னு சொல்றல. அவள்கிட்ட ஒரு விஷயம் ஐயோ, கேட்கணும். வாங்குறல. ஒரே கொஞ்சம் பேசணும்டா. வா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சொன்னா கேளு. வா. வீரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ கிளம்பு, நான் வரேன். போ. ஏய், வா. வா. ஏய், வா. வீரா, விடுன்றேன்ல. எங்க போற? என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு அவர் ரூம் கதவு தட்டுற? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ விடு. நில்லு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது சிஐடி சார், உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். நீங்க யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என்ன கண்டுபிடிச்சீங்க? ஏன், நீயும் தான் நிறைய கண்டுபிடிச்சிருப்ப. என்கிட்ட ஏதாவது சொன்னியா?
நான் என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு சரியா? உங்களுக்கு மட்டும் ரகசியம் அப்படியே இருக்கணும். எங்களுக்கு மட்டும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக அப்படியே சொல்லிடணும். அப்படிதானே? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? போனு. இது விஜயோட ஃபோனு. யாருக்கும் தெரியாம அவன் மறைச்சு வச்சிருக்கா. இதுக்கே ஷாக் ஆகாத. இதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. அது அவங்க அம்மா நம்பரு. அம்மாவா? அவங்க அம்மா உயிரோட இல்லைன்னு தானே சொன்னா? அப்படிதான் நம்மளும் நம்பணும். ஆனா இதுல அம்மான்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. நீ ஃபோன் பண்ணி பேசுனியா? கால் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணேன். அவங்களே கால் பண்ணாங்க. ஆம். என்ன சொன்னாங்க? நீ மறுபடியும் கால் பண்ணி பாத்தியா? ஃபோன் லாக்ல இருந்திருக்கும்ல, எப்படி கால் பண்ணிருப்ப? ஆமா, பேட்டர்ன் லாக்ல தான் இருந்துச்சு. கூத்து மதிப்பா ஒரு 4 பேட்டர்ன் போட்டு பார்த்தேன். ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓபன் ஆயிடுச்சா? சூப்பர். அப்போ நீ கால் பண்ணி பேசிருக்கலாம்ல? என் குரலை கேட்டப்ப அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு.